நல்ல கிளியராக நீ வாட்டி குலைக்கிணறு வேலை வந்து முடிக்கணும் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் வேகமாக வந்து நாங்கள் இப்போ என்ன செய்யுது உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் செய்யலடா, அந்த கண்ணு ஒன்றும் செய்யலை, கண்ணு இல்லை, இந்த இதுக்குள்ளே அந்த இதெல்லாம் அலுவெல்லாம் முடிஞ்சால் ஒரு 2-3 நாளைக்கு போய் ஆஸ்பத்திரியில் இருப்போம். பிளான் காட்டுறீங்களா நம்மள அதில்? அப்படியே எனக்கு சரியான வருத்தம்டா. வாடா 7 அடி நீள்பமும் 5 அடி அகலமும். இதில் அப்படி கட்டணும் கட்டி விட்டுக்கிழமை அந்த கண் கலங்கி கொண்டே ஹாஸ்பிட்டல் போக இல்லையா? வாங்குவோம் ஹாஸ்பிட்டல். வணக்கம், தமிழோடு தரணியெங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, நான் இப்போ வந்து எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லொக்கேஷனை பார்த்தாலே வந்து விளங்கியிருக்கும் வந்து தெய்வான பாட்டின்ற வீட்டை தான் வந்திருக்கேன். சரி, நேற்றைய காணொலி அதுக்கு முந்தைய காணொலியெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோட தங்கச்சி அண்ட் வந்து சிங்கள ஏரியாவில் இருக்கிற அந்த ஃபேமிலியை போய் சந்தித்த வீடியோ வந்து பார்த்துருந்தீங்க நீங்கள். ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்து உங்களோட நல்ல கருத்தை வந்து தெரிவிச்சிருந்த நீங்கள். என்ன சொல்கிற அந்த அன்பு வந்து எப்படி இருந்தது என்று நான் கேட்டிருந்தேன். கடைசியாக வீடியோ முடிக்கக்குள்ளே வந்து அந்த அன்பை பெரிய எப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை தெரிவிங்கன்னு சொல்லி கேட்கைகள் வந்து உங்களோட கருத்தை நீங்கள் நல்லபடியாக வந்து தெரிவிச்சிருந்த நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து நானும் சந்தோஷப்பட்டுறேன். ஸோ அதை இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லணும். ஸோ அதை தொடர்ந்து வந்து நாங்கள் ஒரு முக்கிய வேலையை இங்கே வந்துன்னு சொல்லி சொன்னேன் தானே. உண்மையாக வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே வந்து அந்த பாட்டிகிட்ட ஆரம்பித்து வச்ச அந்த அடி வைப் வேலை வந்து, அதாவது குலைக்கிணறு வேலை வந்து முடிக்கணும் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் வேகமாக வந்து நாங்கள். ஸோ அப்போ இன்றைக்கு வந்து பாட்டின்ற, அதாவது நேரத்தோட அந்த குலைக்கிணறு அடித்து முடிச்சுட்டு போன தடவை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி மேசன் ஒரு ஆளை கூப்பிட்டு அந்த கட்டுறன்னு சொல்லி சொன்னேன் தானே. ஸோ அந்த வேலை திட்டமும் அதை தாண்டி வந்து பாட்டின்ற ஒரு முக்கியமான மெமரிஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்து செய்ய போகிறோம். ஸோ அப்போ அதுதான் வந்து இன்றைய காணொலியில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் உற்சாகமில்லாத கதைக்கிறது நீங்கள் என்னென்னு சொல்லி பார்ப்பீங்க. கொஞ்சம் உடல்நிலையில் அது மாதிரி தான் ஒரு ஃபீலிங்காக இருக்குது, என்னென்னு சொல்லி தெரியலை. சரி, இருந்தாலும் வந்து பாட்டியை வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இல்லாமல் கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருக வருக. அங்கோ இது வரேன், அழைக்க வந்தேரா? நாங்கள் அங்கே வரல, உங்களோட வீட்டை வரையில. நாங்கள் உங்களோட வீட்டை வரையில, உங்களோட வீட்டு கடைப்படிக்கு வந்தால் தான் உங்கள்கிட்ட வரோம்னு அர்த்தம். நாங்கள் இங்கே நிற்கிறோம், உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. எப்படி எந்த காணி தானடா உங்களோட காணி என்று அது எல்லாம் எங்களுக்கு தெரியாது. நான் இப்போ ரோட்டில் நிற்கும், அது ரோட்டுன்னு. ரோட்டு எங்க? அங்க ரோட்டு, இது எந்த காணி. அப்போ இது ரோட்டு இல்லையா? எது 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 வரைக்கும் உங்களோட வீடு? கூட காணி அம்மா காரில் அடி ஓட்டேடா. உண்மையா நம்ப மாட்டேன் நீங்கள். உனக்கு எந்த நாளும் காலில் அடிப்படும், கையில் அடிப்படும். ஏன்டா இப்படி வெறுத்துறீங்கன்னா எனக்குண்டா ஒன்றும் தெரியல. போங்கடா, நான் எனக்குள்ள வருத்தம் உங்களுக்கு என்ன? நான் இவ்வளவு நேரம் படுத்துருந்தேன். என்ன நடந்தது? காய்ச்சலடா. காய்ச்சல் பாட்டிக்கு விட்டே காய்ச்சல் தான் படுக்க. எப்போ இருந்து காய்ச்சல்? அன்றைக்கு 3 பேரும் உட்காந்து இருந்தோம் பாரு. அண்டு பிடிச்ச காய்ச்சல் இருந்துட்டு 12 மணிக்கு தொடங்கிடும். அப்புறம் 3 மணி எழுதி கிடதான். இப்போ என்ன 12 மணிக்குண்டா மத்தியானம் தொடங்கிடும். என் வெயிலுக்கு போயிட்டு வரீங்களோ? ஓட்டு பக்கம் போல அப்படியே இருந்து இந்த ஆட்டோட அப்படியே இருக்கிறத எங்கேயுமே போகிறதெல்லாம் அப்படியே 12க்கு தொடங்கினா 3 மணி எழுதி. அப்புறம் சமையல் எல்லாம் சமைக்கிறதா இருப்பே, அரிசி வைக்க போல வச்சுட்டு சமைச்சிருவீங்க. அப்படியே இருந்திருந்தா ஆட்டையும் பார்த்து அப்படியே ஏதோ காய்ச்சிரத்தா கண்பட்டுட்டு போல பாண்டை பாட்டி படுக்கிறது தான் வேலை. ஒற்று பக்கம் ஹாஸ்பிட்டல் போக இல்லையா? வாங்குவோம் ஹாஸ்பிட்டல். நான் வரல போ. இல்லை இல்லை, இந்த பைக்கில் ஏறுவீங்களா? பைக்கில் ஏறுவீங்களா? இந்த பைக்கில் போகலாமாடா? பாருங்க பாருங்க கொஞ்சம் பாருங்க. இங்கே பாரு. ஐயோ, இதுக்கு நீ இதில் இருப்பா, குண்டப்பா இப்படி இருப்பா, நான் பின்னால் எங்கே இருக்கிறது? கொண்டு போய் எங்கேயாச்சும் தள்ளி விட்டு வருவீங்க 2 பேரும். வேறுங்க வேணுங்க, நம்ம ஒருத்தவங்க பைக்கோட பழக்கிறோமா? வேணாம், நீ எனக்கு பைக்கோட பழக்க வேணாம். நான் அப்படியே இருப்பேன். சைக்கிளோடு வீரா ஒன்று வேணாம். சைக்கிள் வேணாம், பைக்கில் சைக்கிளோடு வீரா இல்லை, ஓட மாட்டேன். எனக்கு கால் 2ம் சைக்கிள் தான். அப்படி கால் 2 சைக்கிளா? முதல் சைக்கிளோடு கிலோ சின்ன வயசுல இல்லை, அங்கே எங்கடா காட்டு பகுதியில் இங்கே நீங்கள் இங்கே கல்யாணம் கட்டி வந்த ஒரு சைக்கிள் வாங்க.
வாங்க போ. என்ன விளக்குமா மேசன்? வேறு வருமா சாப்பிட்ற அவங்க அவங்க கடைசி தொங்க புத்தா. ஜோரம் இப்போ வந்து துடுத்து இருக்குன்னா இது வந்து ம் இலையில் தானே இது எஞ்சிருக்கு. இது எந்த இருக்குண்ணா இதானே முந்திரிய முந்திரி இல்லைன்னா புளியம். ஒன்று ரெண்டு இருக்கிற மாதிரி இருக்கு கிடக்கு. நடை வரைக்க ஆஞ்சிருக்க எவ்வளோ புளி கொண்டு போயிருக்கலாம். இப்போ இல்லையே வாட்டி கிடக்கு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் உடைச்சி. அது கிசு யாருக்கும் கொடுக்கணுமுன்னாண்டா என்னன்னு ஒன்றும் தெரியல. நானும் எடுத்து வச்சிருக்கீங்களா? வீட்டை கொஞ்சம் வச்சிருக்கேன். வேணும் அப்படின்னா வச்சுக்கொள்ளும். எவ்வளோ ஒன்று வாங்கி போட்டு கொடுத்துருவோம். எவ்வளோ கொடுக்கலாம்? இப்போ எவ்வளோ போகுது புளி? இப்போ சொல்லுவேன் விலை உனக்கு 10,000 ரூபா ஒரு கிலோ தர. இதை நீங்கள் கொடுக்குறல்லையே வேறு இடத்துல. சரி நான் யாருக்கும் கொடுக்குறேன். போன வருஷம் கொஞ்சம் இந்த வெளிநாட்டுக்கார அம்மா ஒரு ஆள் அங்கே சுதந்திரபுரத்தில் இருக்கிறா. அது வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு 7,500 ரூபாய்க்கு என்னத்துக்கோ எடுத்துச்சு. அவன் வெளிநாடு தான். அவங்களோட சொந்தக்காரர் இங்கே சுதந்திரபுரத்தில் இருக்கிறாங்க. ஓகே. அப்போ கொடுத்தது இந்த வருஷம் 2 பேருக்கு கொடுத்தேன். 1,500 ரூபா. அவ்வளவுதான். மற்ற என்ன ஆஞ்சி அவ்வளவு பொறுக்கி என்ன செய்ய அவ்வளவு இருந்தால் போச்சு. அப்போ பாட்டி காய்ச்சல் காய்ச்சலா? இது எனக்கும் இல்லை. இது திரும்ப இது எனக்கு ஒன்றுடா பாரு. அந்த இது கொண்டு வர தானே ஒன்று வந்து இப்போ கல் இல்லாத கொண்டு வர கல் அதான் இந்த பாதை இல்லாட்டி நினைக்கிட்டு போயிடும். விட்டுருக்குறேன்னாண்டா அதை எடுத்துட்டா பாரு. வீட்டுக்குள்ளே இருங்கடா. ஐயோ என்னால் இதில் படியாக காற்று வாங்க இருந்தால் தான் நிம்மதியாக இருக்கும் பாட்டி. ஓடா. ஐயையோ பாட்டி. அப்போ இதில் தண்ணி எடுக்கிறல்லையே நீங்கள் இப்போ? அதில் தான் தண்ணி எடுக்கிறது. அங்கே போகிறது இல்லை. படத்தட்டுக்கு தண்ணியை வச்சுட்டு நான் எடுத்துட்டேன். இதில் பொங்கி இது செய்யணும் சொன்னீங்க. பொங்கிட்டு தான் எடுக்கிறதுக்கு இருந்தேன். நீங்களும் வாரது கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனபடியாக பார்த்தேன். வாங்க கொஞ்சம் வாங்க. அது பிரச்சனை இல்லையா? நேற்று நான் அங்கே ஒரு வீட்டை போனேன்னா அங்கே அவங்க கோயிலுக்காரவங்க தான் கேட்டு எடுத்து தண்ணி எடுத்த பிரச்சனை. என்ன கடலில் வருதுண்டா தண்ணி நல்ல கிளியரான தண்ணி வாட்டி. ஓ கொஞ்சம் தொம்பல் மனம் இருக்குது. ஆனால் நல்ல கிளியர் தண்ணி என்ன. ஏன் அந்த தொம்பல் மனம் இருக்குது? அது இன்னும் சரியாக அடிபடலை தானே. புள்ள தண்ணி அடிச்சு எடுக்கணும். அடிச்செடுத்தா தொம்பல் கிளியராக. ஆனால் அன்றைக்கு பார்த்ததுக்கு இதை பாருங்க இப்படி கிட்ட காட்டுறது வந்து எப்படி கடலாக வருதுன்னு பாருங்க. சும்மா சூப்பராக வருது தண்ணிங்க. அப்போ இதெல்லாம் இப்போ நீ பாவிக்கிறீங்க தானே? கரைச்சல்லாத வேலையாக போச்சுடா. அடிப்பு 2 அடிக்க கிடந்து அவது படிங்க அடிங்க. அடிக்கலாம் தண்ணி பிரச்சனையே இல்லை. இந்த சவர் மலக்கிற காரணம் என்ன சொல்லி பார்ப்போம். இந்த தண்ணி ஊறி உள்ளுக்கு போகுது திரும்பியா? இல்லை எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒருக்கா தண்ணி வெளியில் ஃபுல்லாக அடிச்சு விட்டவங்க அவங்க வந்து இப்போ இதாக நாலு எப்படியும் இந்த தண்ணி உள்ளுக்கு போகுமாடா. அப்போ இதை அப்படி வட்டி அதுக்குள்ள விடுறோம். ஐக்க விடுறதுல அது மூடத்தானே வேணும். தண்ணி இப்படி போணுச்சோண்டா சரி. அப்போ சரி அப்போ அந்த கட்டுக்கட்டைகள் மஞ்சள் அப்படி இறக்க வச்சோம்னா சரி. அதான் நீரோட்டம் அங்கே வச்சா சரி. சரி. அப்போ முதலாவது விஷயம் வந்து இன்றைக்கு வந்து பாட்டியை சந்திக்க வந்ததை நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை அடித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அந்த மேசன் அவரோட பேசி கொண்டு வந்து நாங்கள் பாட்டிக்கு தெரிஞ்ச ஒரு மேசனோட. ஸோ அப்போ அவர் இன்றைக்கு வாரண்ட்டு சொல்லி சொன்னவர். அதாவது இப்போ இதில் இப்படி கட்டணும் கட்டி அப்படி தண்ணி போகிற மாதிரி எல்லாம் வந்து வைக்கணும். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் செய்துட்டு தான் திரும்ப சரியாக இதை செய்தாங்க. அண்ட் வந்து பாட்டி இதை நல்லபடியாக திறந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிக்கிறாங்க. அப்போ அந்த பிளானுக்காக தான் இன்றைக்கு வந்திருக்கேன் பாட்டி. அதுக்காகத்தான் என் பேரமார் 2 பேரும் வந்திருக்காங்க. குண்டப்பா முகத்தை பார்க்க அடி போடத்தான் ஹெல்மெட்டாக அவர் கலட்டவே மாட்டார். இந்த வீடியோ அவருக்கு தான் நீங்கள் அடிக்கடி கோல் எடுக்க அவன் சொல்கிறான் அந்த லவ்வர் எடுக்கிறத விட பாட்டி ஓட்டு எடுத்து என்ன அடின்ற படத்தில். ஏண்டா லூசா? ஏய் என்ன பார்த்து சொல்லு. சொன்னேன் கேட்டு பாருங்க. அப்படி சொல்லுவியா லவ்வர்னு? லவ் யாருக்கும் சொல்லலாம்டா. அம்மாவுக்கும் சொல்லலாம், அப்பாவுக்கும் சொல்லலாம். இதால எந்த வித்தியாசமுமே இல்லை. இல்லை அவன் என்ன சொல்றான்டா இது லவ்வர் மாதிரி எடுத்து அடின்ற படத்துல விட பாட்டி போட்டு அடின்ற படுத்துறான். சரி எல்லாம் கிணறுலாம் கட்டிட்டு மகனே நீ வீட்டுக்கு போ. இரவைக்கு 1 மணி 2 மணிக்கு ஒரு கதையோட
அப்படியே எனக்கு சரியான வருத்தம்டா வாடா அங்கே பாரு நீ கேட்ப ஐயோ யாரு இப்படி சொல்லுவான்னு யோசிச்சு பாருங்க. அவன்ட கதையை பார்த்துட அப்படின்னு. சரி அப்ப மேசன் என்ன ஆச்சு போய் இப்ப மேசை வருவானா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானா அது சரியான தூரமா அங்க எது நடந்தா கூட போறதுக்கு அது நியாயமான தூரம் அவர் வாரண்டே அவருடைய வேலையை போகலையா இல்ல அவனு அண்டைக்கு வந்து இதெல்லாம் அளந்து போட்டு அவனுக்கு அப்போ என்னென்னா அன்றைக்கு நாங்கள் ஒருக்கா வராமல் அதாவது நான் அந்த டைம் கொழும்புல நின்று நினைக்கிறேன். அவள் பாட்டிகிட்ட வந்து கேட்கக்குள்ள வந்து பாட்டிக்கு இப்படி அளந்தெல்லாம் சொன்னோம் அந்த எவ்வளோ முடியுமென்று சொல்லி ஒரு பட்ஜெட் இருந்தாலும் அதை நேரில் போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இப்படி கட்டு நேரம் எதையும் ஆற்றுல கொட்டினாலும் அளந்து கொட்டணும் இவ்வளவு கொட்டி இருக்கேங்கிறதா இல்லை அதான் இப்போ எப்படி அது வரணுமன்றது கட்ட அப்புறம் பிள்ளையாக வந்துட்டு ஏதாவது வந்துட்டுண்டா பாட்டியையும் வச்சு சொல்லி சம்டைம் ஏதாவது மிஸ் ஆயிருமன்ற விட்டதுக்காக இன்றைக்கு நாங்கள் மெனக்கெடு நானும் பிரசாந்தும் வந்து நாங்கள் சரி மேசன் வரட்டும் வந்து பார்ப்போம் வாங்க பாட்டி கதிரை எடுத்துட்டு வரட்டா இல்லை நான் இதில் இருக்க அம்மா கதிரை எடுப்பண்ண விட்டேன் எங்க உங்களோட டீம் போயிட்டா ஆட்டு டீம் ஓ அங்கே போய் நிற்கிது ஐயோ அதுகளோட ஒருத்தர் ஆக மோசம் அவங்க டைமுக்கு போய் டைமுக்கு வரும்போது நீங்கள் தட்டி தரணும் மேலே ஓ போகணும் இல்லையோ அங்கே எங்கேயாச்சும் படுத்துருக்குங்க எப்படி எடுக்கிறது இந்த படம் என்னென்னு காணும் செண்டு தானே இன்னொரு இருக்குதானே ஒரு ஆள் கூப்பிடுங்க பாப்போம் அதில் பேரை சொல்லியிருக்கேன் ஆடு பார்க்குறது பாப்போமா கூப்பிடுங்க எங்கே நிற்கிறாங்க பட்டே பாப்போம் இங்கே எப்படி பார்க்கண்டு வர காட்ட ஓடியா இந்த சோறு வேணாமா அதில் வேற தானே பாட்டு வேற வேற கூப்பிடுங்க எப்படி வருதுண்டு வந்து இன்னும் இதுக்கு ஒரு இது வேணும்டாப்பா என்ன சொல்கிறோம் இதுவும் ஒரு அன்பு தான் போ ஐயா அடிக்க போறாங்க பிடிச்ச கொண்டு போயிருவாங்க ஓடிருங்க இதை கிட்ட வர சொல்லுங்க நான் தொட்டு பார்க்க போறியா அதாவே தானே வச்சிருக்கு தண்ணி அடிச்சு இப்படி அவங்களுக்கு தான் சூட ஏறினா குடிக்க மாட்டாங்க இங்க தூக்கணும் கூப்பிடுங்க கிட்ட கூப்பிடுவோம் கிட்ட வச்சு இந்த பாட்டு இந்த இவ்வளவே தான் பாட்டுதானே எப்படி பாட்டு இதா இவர் அவருக்கு ஐயாப்ல ஐயாப்ல மாமா அப்படி என்ன அவருக்கு பேரு அது அவதான் இப்ப குட்டி போடுறா ஐயோ போகுமாடா வீட்டுக்கு உள்ளுக்குள்ள போய் தானே பாருங்க அங்க நின்றது இதான் சும்மா கூப்பிட சொல்ல பாட்டி கூப்பிட அப்படியே லைன்ல வருது நடந்து பாசமா தான் நடந்துருக்குறீங்க பிள்ளைகள் மாதிரி அதுக்கு இல்லாட்டா எனக்கு என்னடா பிராக்கு உண்மைதான் என்ன எதுவுமே இல்லாமல் அன்பு கொண்டா சரி அதுவும் வாயில் ஐயன் மேல அன்பு போடுறதெல்லாம் வந்து பெரிய விஷயம் பாட்டி இப்போ இவ இன்னும் கொஞ்சம் 2-3 நாள்ல போட்டுருவா குட்டி விட்டுருவான் எத்தனை கடை நிற்கும் உங்கள்கிட்ட 2 வாங்க இருப்போம் சிட் டவுன் ப்ளீஸ் வர இவங்களை அங்கே தள்ளுனா தான் நாங்கள் இருக்கலாம் இல்லையோ அதுக்கு அழகாக மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு உங்களோட குழப்பத்தார இல்லை பாரு திரும்பி வருவாங்க அது வரட்டும் பிரச்சனை வா ஒரு குட்டியை கொண்டு போங்கடா அது கிடா குட்டியால இருக்கு சின்ன குட்டியிலேருந்து எடுக்கணும் பாட்டி சின்ன குட்டி என்ன கொஞ்சம் சின்ன குட்டி என்ன சூப்பி அதுக்கு சில நேரம் பால் கொடுக்க இதா போயிருமா என்ன சொல்லு பார்ப்போம் எங்க ஒரு இப்போ எங்களை போல நீங்க பால் பார்த்து கொடுக்க மாட்டீங்கல்ல என்ன செய்யணும் ஒரு ஆடு குட்டி போட்டா என்ன செய்யுது ஒரு ஆடு குட்டி போட்டா பட்டிக்கில பாரு எத்தனை மருந்து இருக்குன்னு குட்டி போட்டோன்னா நல்லா கொஞ்சம் சுடு தண்ணி வெதும்ப சுடு தண்ணியில் தண்ணி துணி தொட்டு எல்லாம் தொட்டாச்சி கிடச்சி எடுத்துட்டு பிறகு ஓடிக்குளம் பூசி என்ன ஆட்டுக்குட்டியா எல்லாம் பூசி கீசிட்டு தொப்புளுக்கு அந்த வேற ஒரு பவுடர் இருக்கு டிகாசா பவுடர் எங்க வாங்குது கடையில் தான் வாங்கணும் 550 ரூபா வாங்கி அவன்ட அலுவல் முடிய ஆட்டுக்கு பிறகு எல்லாம் கழுவி கிழுவிட்டு பிறகு அவக்கும் வேப்பனை பருக்கி பின்னேறத்துக்கு இந்த குட்டி போட்டு இல்லை எல்லாரும் அப்படித்தான் செய்யறோம் நீங்கள் மட்டும் நான் எனக்கு கட்டாயம் அதுகள் தேவை பிறகு சரக்கு தூள் எதுவும் கிடந்துச்சுன்னா கொஞ்சம் அரிசியை கஞ்சாக்கி போட்டு தண்ணியோட உப்பும் போட்டு கொஞ்சம் வச்சோம்னா அப்போ இந்த பேசனில் அரை பேசங்கிட்ட வச்சா ஆகணும் வச்சா குடிச்சிட்டு கிடக்குங்க பிறகு குலை வெட்டி கட்டலாம்
முதல்ல அப்படி தான் கொடுக்குறீங்க. கொடுக்கறது. ஆஹா. இப்போ என்ன சாப்பாடு? இப்போ அதில் வாட்டில் மேய்ஞ்சிட்டு வருமா? இனி மேய்வாங்க. ஆ. சரியா 12 1 மணிக்கு வந்து அடைஞ்சாங்கன்னா 2 மணிக்கு எடுக்கலாம் வெளியில். ஏண்டா வழியா திரும்ப இன்னொரு கிடக்குது. எடுத்து 5 6 மணி வருது இப்படி தான் சுற்றி 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 மேய்ஞ்சி கடும் வெயிலுக்குள்ளே அடைச்சிருவீங்க அப்படி? அடைச்சிருவேன். 2 ஷிப் மாதிரி அவங்க போய் மேய்ஞ்சிட்டு வருவாங்க அப்படிதானே? சரி சரி, ஓகே ஓகே. மேய்ச்சிட்டு வீடு எவ்வளோ தூரம் பண்ணீங்க? எங்கள் கணத்தூரம் வரேன், ஃபோன் எடுத்துட்டு வரேன். அடிங்க ஃபோன் இருக்கு. என்ன ஜீவன் வச்சுக்க? அண்ணா அண்ணாண்டோ. இப்படி அவுட் கோடில் போடுறோம். இருக்கிறவங்கள வயல வெளில வரான்னு தெரியாது. ஐயோப்பா விலைக்கு போகல தானே? நான் விலைக்கு போகல தானே? இதுக்காண்டியா போகல? ஓ இதுக்காண்டி தான் போகல. ஒரு நாள் வேலை தெரிஞ்சு கொடுத்தோம் போல அவங்கள்ட்ட. ஹலோ வாரியாப்தா, ஹலோ வாபுத்தா அவங்க வந்துட்டாங்க. ம். 6 ஆள் மேய்ச்சி சொந்தக்காரப்படி என்ன காசு விட்டுப்பட்ட மெசேஜோ? காசு விட்டுப்பட்ட மெசேஜோ? 6 கார்டு போட்டுருவோம் உங்களுக்கு. 6 போடுறது குண்டப்பா போடுவான், கேசுவும் போடுவான், சும்மா சொல்லக்கூடாது. மற்ற 6 போடுறது குண்டப்பா தான். எங்கள் அப்பெல்லாம் அந்த ஃப்ரீ ரீலோட் போட்டு விடலாமே. ஏர்டெல்ண்டா 198 ரூபா போடலாம். போட்டாச்சு. இப்படி ஒரு ஃபோன் வாங்கி தான் பார்ப்பீங்களா? ஐயோ வேணாம் எனக்கு. பூனை போகுது. பூனை போய் அங்கே என்ன சாப்பிட போகுது? அண்டு வச்சு தான் எடுத்து என்னத்தை சாப்பிட்டு அது உங்களில் புள்ள, நீ என்கிட்ட தந்துருக்கணும். உங்களோட வீடியோ நீங்கள் இதுக்குள்ளே எங்கே போய் பார்ப்பீங்க பாருங்க? நான் பார்க்க மாட்டேன். உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்குறதே இல்லையோ? எங்கே போய் பார்க்குறான் பாருங்க. இதில் இருக்கிற எந்த அப்பில் பார்க்குறது? எந்த அப்பிளையும் பார்க்க இயலாது. நான் பார்க்க இந்த இருக்கு இருக்கும். இது ஓப்பன் ஆகி வரணும் செத்துருவேன் யூடியூப். அப்போ உங்களோட வீடியோ நாங்கள் வந்து உங்களுக்கு காட்டினதான். ஓ நான் யார் வீட்டுக்கு போக மாட்டேன் தம்பி. ஏன்னு கேட்டால் எனக்கு அதெல்லாம் சரி வராது. ஒருத்தவனை சொல்லிட்டா அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் உங்களை வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம். அப்படி அதுல எங்கே எப்படி போட்டிருக்காங்க இப்படி பார்க்குறீங்க? ஓட்டு நாளும் ஒரு போதும் போய் பார்க்க மாட்டேன். யார்கிட்டையும் கேட்கவும் மாட்டேன். அது ஏதோ ஒன்று நடக்கும் தானே, என்னவோ ஒன்று கடவுளால் ஆகப்பட்டது நடக்கட்டும்னு விட்டுட்டு இருக்கு. அவளை முதல்ல வீடியோ காட்டு உங்களோட தண்ணியில் நடிச்ச வீடியோலாம் பார்த்துனீங்களே? வேறு தெரியாது யார் பார்க்குறது? நீங்கள் போன ஒன்று வாங்கி தந்தா பார்க்கலாம். அதான் இப்படி ஃபோன் வாங்கி தந்தால் யூஸ் பண்ணுவீங்களா? ஓ பெரியவன் கூட ஜூஸ் பண்ண. அதான் பார்க்குறோம். இந்த பார்க்க மாட்டேன். தட்டி எப்படியோ அப்புறம் அப்படி எப்படியோ பழகலாம் தானே. இதுக்குள்ள போய் எங்களோட யூடியூப் நேம் அடிச்சா வரப்போகுது பாருங்க. பாருங்களா இங்கே 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 இதை உங்களுக்கு மிகவும் நன்றியாக நான் சொல்றேன். கவரேஜும் இல்லை இங்கே கவரேஜ் இல்லைடா. ஃபோன் என்னண்டு யூஸ் பண்ணுறது? முதல்ல எல்லாம் கரண்ட் எல்லாம் எடுத்துட்டு செய்வோம்டா. பொறுங்கடா. எப்போ கரண்ட் என்ன அந்த விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லி பக்கத்தில் இங்கே வாரன்னு சொல்லி சொன்னீங்க. இந்த இதால தான் எடுக்கலாம். இந்த தான் ரோட்டு கவரேஜ் பேஜ் சுற்றி கொண்டு நான் என்னண்டா இப்போ இதால கரண்ட் எடுக்கலாம்லமே. பின்னால அங்க ஏதோ வேலை நடக்க போகுது போல. அப்ப இதால எடுக்கிறது நமக்கு சுகம். அதான் நெஞ்சில கரண்ட் போன வரணும். நெஞ்சில இருந்து எடுக்கிற ஈஸி தானே. கொஞ்சம் காசுகளும் பிரச்சனை இல்லாம இருக்கும்ல. அங்க இருந்து வரண்டா கனவு வரும். காசு கணக்க வரும். இந்த கண் தாண்டா நேத்துல இன்னைக்கு விட்டுக்கிழமை அந்த கண் கலங்கி கொண்டே இருக்கு. ஏன் கலங்கி கொண்டு ஏண்டா உங்களுக்கு சூடு மாதிரி இருக்கா? சூடுல விரவுக்கு போய் இந்த விரவு செடி அடிச்சு விட்டுட்டு. அப்படியா? எத்தனை நாளைக்கு இருக்கா விரவு போவீங்க?
நெடுக வார்ந்தோடனே ஆள் வந்தால் நெடுக போவேன். எனக்கு அதால் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா கத்தி எடுத்தேன்னா நான் தனியாக போவேன். ஆளுண்டா வருவார். இந்த பிள்ளைங்க வரும். பக்கத்து வீடாக அவங்கள விட்டு தான் போகிறீங்களோ? அவங்க நாளாட்டம் இறங்க மாட்டாளுங்க காட்டுக்கு. வந்து கூப்பிடுவாளுங்க ஆயாமா போவோம்னு. சரி வாயா போவோம்னு போய் விறகெல்லாம் எடுத்துட்டு கட்டிட்டு எனக்கு தான் முதல் உயர்த்துவாளுங்க. தூக்கி வச்சிருவாங்களோ? அப்படின்னா அவங்க தூக்கக்கே நான் நீ பேசுறது அடே பிள்ளையாரடே இப்படியடா ஒரு கை இப்படி தூக்கடா மகனேன்னா டக்குண்டு உண்மையாகவே தனியாக தூக்குங்க சொல்லுங்க. ஆயாமா செத்தா நாங்கள் ஆரோட விரவுக்கு வருவோம். அப்படி சொல்லுங்க. நான் ஆண்டு ஒரு யூடியூபருடைய கதைகளை வந்து சொன்னான் வந்து என்ன இருந்தாலும் ஒவ்வொரு ஆளுக்கும் வயதில் போய் கொண்டிருக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியாதுன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கவலைப்பட்டாங்க. சரி இன்னும் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி இன்னும் அன்றைக்கும் வந்த அங்கே இந்த குழாக்கிணறு அடித்து தந்த திரவியம்மாவும் சரியா கவலைப்பட்டா. பாட்டி நீங்கள் இருக்கணும் பாட்டி, நாங்கள் உங்களை வந்து பார்க்க விட்டாலும் வீடியோவில் பார்க்கணும். நீங்கள் ஒற்றுக்காத ஒன்றுக்குமே கலங்க தேவையில்லை பாட்டி, உங்களோட பேரை மாதிரி பார்ப்பாங்க. அதாவது இந்த குழாய்க்கிணறு அடிக்கி கொடுக்குற அந்த அம்மா இருக்காதானே, ஸோ அவங்கள்ட்ட நாங்கள் வீடியோ போட்டிருப்போம். இந்த ஆர்ஜி வித் கேஜியில் வந்து போட்டிருப்போம். நாங்கள் வந்து அவங்கள வீட்டை பார்க்க போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்து போட்டிருப்போம். ஸோ அப்போ இன்றைக்கு வந்து சரி இன்றைக்கு எப்போ வந்தவனே போனவங்க? நீங்கள் போய் ஒரு 3 நாள் கழிச்சு வந்தா. ஆறாறு வந்தவங்க அந்த அம்மா, அந்த அம்மாவோட மகன், இன்னொரு பொடி அந்த கருப்பு பொடியை வந்தார். அவர் என்ன முறைன்னு தெரியாது, ஆனால் நல்ல பிள்ளை, பிரச்சனை இல்லை. என்ன அவர் தான் சொல்கிறார் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது பாட்டி, நீங்கள் இருக்கணும், உங்களோட வீடியோ நாங்கள் பார்க்கணும். சரியான சந்தோஷம், நல்ல ஒரு குணமான பிள்ளைங்க. உங்களை நேசிச்சு பார்க்குற நிறைய பேர் இருக்காங்க. என்னன்னு சொல்லி தெரியல. உண்மையாக வந்து என்னென்னு சொல்லி தெரியலன்னா உங்களோட கதை உங்களோட வாழ்க்கை முறை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டால், இப்போ நேற்று அங்கே தொங்கலில் எங்களோட முதலாளி வீட்டை போனேன். அங்கே போகவும் அவங்க கொஞ்சம் பிரச்சனை இல்லை, அதுக்கு வெளிக்கிட போனால் சந்தோஷம். ஆனால் வெளிக்கிட்டா அவங்க 2 பேருக்கும் கவலை. வீட்டை வந்தா அவங்களுக்கு வீதியை பார்த்துக்காங்களா? அங்கே பெரிய சின்ன தம்பி பார்ப்பாரு, அவர் அம்புலன்ஸ் சொல்கிறாரு, அவர் பார்ப்பாரு. அவருக்கு நடுக்க போன் வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தால் போன் தட்டுறது தான் வேலை. பார்ப்பாரு, நல்ல குணமான ஆட்கள். இப்போ என்ன செய்யுது உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் செய்யலடா, அந்த கண்ணு ஒன்றும் செய்யலை, கண்ணு இல்லை, இந்த இதுக்குள்ளே இந்த இதெல்லாம் அலுவெல்லாம் முடிஞ்சால் ஒரு 2-3 நாளைக்கு போய் ஆஸ்பத்திரியில் இருப்போம். ஏன் அப்படி சொல்றீங்க? இப்போ என்ன நடந்தால் நீங்கள் இப்போ இருக்கலாமே. இந்த அலுவல் முடியணும், இதெல்லாம் முடிச்சுட்டு இவன் வந்து நிற்கிறவனை அவங்களோட வீட்டை பொடியல்கிட்ட அனுப்பி போட்டு எங்கட மற்ற மகன் முந்தா நான் இப்போ போன கிழமை அன்னைக்கு எனக்கு வருத்தம்னு நான் இல்லை அவனை அழைச்சேன். நான் இங்கே வாடா என்னால் ஏலாமல் இருக்குது அதுகளுக்கு. எங்கே நிற்கிறது? அங்கே புதுக்குடியிருப்புக்கு முல்லைத்தீவுக்கு போயிருக்காங்க ஏதோ ஒரு அலுவலா. உங்களுடைய நிற்கிறது வந்து பிரச்சனை இல்லை, அது என்ன தாண்டா 4 பிள்ளைங்க இருக்கு, என்ன செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அங்கே கடற்கரை ஒரே ஒரு பொட்டை என்னோட 2ஆம் பொடிங்க. நம்ம மட்டக்களப்பு போய்க்க தூக்குடா சிவா என்ன அவன் அப்பா அதை இப்பயும் சொல்லுவான், சிவா மாமாவா டேன்னு சொல்லிட்டேன். என்ன பாட்டி எங்க பால அவர் அங்க படிக்கிறான், அங்க முழங்காவில்லை. இங்க வாராம சார் அவனுக்கு ஒரு கதிரை கொடுப்போம். வர நீ இதுல இரு, நான் கதிரை எடுத்துட்டு வரேன். ஐயா கஷ்டப்படுத்தின போல. வாங்க பாட்டி, கதிரை தேவையில்லை, வாங்க வாங்க இஞ்சி வாங்க. கதிரை இல்லாம நீ உன்னோட இந்த அப்படி இருந்து கதைக்கணும்னா என்ன செய்வேன்? இல்லை இது ஒரு பார்க்கணும் இல்லை. நேரத்தில் வந்து அளந்து நீங்கள் என்ன பார்த்து போனீங்களா? இல்லை அந்த ஒரு எனக்கு அது ஒரு பிளான் காட்டுறீங்களா நம்மள அதில்? அப்படியே சரி இந்த இருக்கு தெரியுது. இதே மாதிரி தான் வந்து உள்ள கட்டணும். இது எங்கே கட்டி கொடுத்தீங்க? இது அங்கே எங்களை விட்டு பக்கத்துலையா? இது இப்போ கீழே கொங்கிட்டு அடிச்சுட்டு மேலே வந்து இழுத்து கல் வச்சிருக்கா அவ்வளோ கட்டணும். கட்டு எத்தனை கட்டு கட்டணும்? கீழே ஒரு பாட்டில் ஒன்று போட்டுட்டு மேலே கொண்டு. ஓகே.
சரி அப்போ இது சரியா என்ன பாட்டி ஓ உங்களுக்கு பின்னால் வச்சு அப்படிங்க ஒரு வாங்கலை இப்போ உங்களுக்கு பின்னால் இப்படி உயர்த்தி வச்சு அடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா வேணுண்டா இது கொஞ்சம் உயரம் கூட ஆக உயரம் இப்போ அடிக்கல இது நாங்கள் நினைச்சு நாங்கள் இப்போ இது வந்து நீங்கள் கொங்கிட்டு அடிச்சா எவ்வளோ தூரத்துக்கு வரும்ன்ற காட்டுங்க கை வச்சு இது இப்போ நான் கொங்கிட்ட எல்லாம் அடிச்சு முடிய போல இருக்குது. இதுக்கு மேலே நாங்கள் அதை கீழே கிண்டி எடுத்து போட்டு தான் எடுப்போம் நாங்கள். இப்படி வரும் இந்த அளவுக்கு மேலே அதுக்கு மேலே வரும்ன்றீங்களா இல்லை, அது கீழே தான் வரும். இப்படி வரும்ன்றீங்களா இது இப்போ ஏன்னா இப்போ இது நம்மளோட உயரத்துக்கு ஒரு அளவு இதாக இருக்குது பாட்டிக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேயா எனக்கு நான் பார்த்தோன்னா அப்படி இல்லாட்டி இந்த இதில் வச்சு ஏதாவது ஒரு கல் மாதிரி வச்சு உயர்த்துறதுனால இது அப்படி இல்லை, இந்த கரையால் அப்படியே இங்கே இப்போ நாங்கள் இந்த படம் இருக்கல ஆமாம் இப்போ இந்த பக்கத்தால் இப்போ இந்த அடிக்கிற பக்கத்தால் கொஞ்சம் உயர்த்தி எடுத்து விடுவோம். அப்படின்றீங்களா இந்த கல்லுண்ட மட்டத்துக்கு அப்படியே லெவலாக எடுத்து விடுவோம் இஞ்சால் கரைக்கு. ம் சரி அப்போ தண்ணி ஓடுற இது வந்து அந்த பக்கம் வரணும் மாட்டி சொல்கிறேன் மாட்டி அந்த பக்கம் ஓ என் இங்க அஞ்சால் அடிக்க பிரச்சனை இல்லை சிவா. நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? இது எந்த பிரச்சனை? என்ன ஒரு 4-5 உயரும் மேலே உயரம் உயரும். இல்லை என்னடா அண்டு வந்து லாஸ்ட் அடிக்கைக்குள்ள வந்து பாட்டி கஷ்டப்பட்ட மாதிரி இருந்தது அது அமர்த்தப்படுறது இல்லை நானா இப்போ அமர்த்தப்படுது இல்லைன்னா அந்த இது படிவினைக்கு வரணுமல்ல. கொஞ்சம் உயிரை வீண விட்டா அப்படியா இப்போ ஈஸி அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ ஈஸி அஞ்சே நான் ஒரு கையில் அடிச்சு போட்டு அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் வேணா இந்த பக்கத்தால் ஒரு சுட்டு உயர்த்தி விடுவோம். அந்த அரைவாசியை பிடிச்சி இந்த அவ அடிக்கிறதானே எப்போ பிரச்சனை இல்லை நான் ரெண்டு தான் யோசிச்சேன் உயர்த்தி விடுவோம். தேவையான சரி அதுக்கு என்ன மாதிரி நான் முடியும்னு சொல்லி சொன்னீங்களே இப்போ எத்தனை பேருக்கு வந்து சீமேந்து வந்து கொஞ்சம் எத்தனை பேருக்கு சீமேந்து 3 பேக்கெட் சீமெந்து போட்டாது உங்களுக்கு. 3 பேக்கெட் சீமேன் ஒரு 60 கல் நீங்கள் யாருக்கு அனுப்புனீங்களா உனக்கு அனுப்புனீங்களா அனுப்புனதா பிறகு அனுப்புனீங்க எனக்கு அனுப்புனது 55 கல் அனுப்புனது. உனக்கு அனுப்புனேன் கொண்டாங்க அந்த வாங்க பாப்போம் நெல்லுக்கு போவோம் வாங்க அந்த இதொண்டு பிடிக்குங்களா இப்போ என்ன அவங்க அந்த இது அதை சொல்ல மாதிரி என்னண்டா அவங்கள்ட்ட அந்த ஞாபகத்தை மாதிரி அந்த கல் ஒன்று அந்த இதில் வச்சிருக்கு பாருங்க இந்த சைடில் இந்த கீழுக்கு இப்படி வச்சிருக்கேன் சரிச்சு வச்சிருக்கு. இது பார்வை வளமாக இருக்குது. இதெல்லாம் கல் பயிச்சிருக்கு. முன்னுக்கு இப்படி வைக்கிறீங்க ஓகே உள் பக்கம் தான் அப்படி இப்படி உயர்த்தி வைக்கிறது இல்லாத எப்படி உயர்த்தி உண்டு இப்போ என்ன இப்போ இந்த அளவுக்கு இருக்குது தானே இஞ்சால பக்கம் ஒரு சைட் மூலை இல்லையா இல்லாட்டி இந்த பக்கம் ஒரு மூலையில் நடப்ப இதில் இருந்து இப்போ இந்த அளவு உயரத்தில் வச்சு இப்படி வைக்கிறாது அப்படி செய்யறாது. உயர்த்தி வைக்கிறேன்டா உயர்த்தி வைக்கலாம். அது கொஞ்சம் கல் வேணும். கல் வச்சு கட்டி போட்டு தான் உயர்த்தும். உயர்த்தணுன்றீங்களா இந்த வாங்குறதோட அந்த கல் வாங்குறதுனா அவ்வளோ வேறு மாதிரி தானே. எந்த கல் இப்போ இப்படி உயர்த்துறது கல் வாங்குறேன்னா கல் உள்ள அடிக்கிற கொங்கிரீட் தூணா அது கல்லால் கட்டி போட்டு நாங்கள் அப்படி தான் இது ஓகேடா வர்ற எப்படின்றீமா இது பிரச்சனை இல்லை தானே. இது பார்வலமாக நல்லா இருக்குது. இது எங்கே பதிச்சிருக்கு வரா இந்த சைட்டால் பதிச்சிருக்கு. உயரம் இல்லை ஆனால் இந்த இந்த இதில் வந்து பதிச்சிருக்கு. சரி இது இது இப்படி ஓகே தான் என்ன இது ஓகே தான் ஏன்னா மேலே கிருஷ்ண கல்ல கட்டி உயர்த்தி இருந்தால் உயர்த்தின தேவையில்லை. அது தேவையில்லை தானே. அப்போ எத்தனை அடி அந்த கல் ஓடும் பதிக்கிற கல் அது இப்போ 40 கல் கிடக்கு. அது எங்க கிடக்கு அங்கே கிடக்கு எல்லாம் கொண்டாந்து போட்டு கிடக்கு. ஆறு அதாவே வெண்ட கல் மிஞ்சலுவாங்க தகரம் கடைசிண்ட தகரம் மிஞ்சலுவாங்க கடைசிண்ட கல் இன்னும் 10 கல் அதுக்கு 10ல் இன்னும் 50-60 கல் எடுக்கலாம் பாலாட காணிக்க. அப்போ அவனுக்கு அது ஆறு என்னதுக்கு இந்த தேவையில்லாத கல் தேவையில்லாத கல் அது தேவையில்லாதண்டா அவருக்கு காசு கொடுக்கணும். காசு கொடுக்கணுன்றீங்களா அதான் கட்டணும் அது ஒன்று கொண்டு காணாது. ஒன்று கொண்டு ஒரு 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 அடியா இல்லை ஒரு அடி உயரமோ ஒரு அடி அகலத்தில் அப்படி சச்சதுரமா இல்லை ஒரு அடின்னா ஒரு முழமும் குறை அப்படி வரும் இப்படி வருமா சரி அப்போ ஒரு அடிண்டா ஓகே தானே நான் அப்படின்னா பார்த்து சொல்கிறேன் அந்த அவங்கள்ட்ட அந்த இல்லை அவங்க நீங்கள் அதுண்ட இது உங்களோட கேட்டு போட்டு நம்ம என்கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும் தானே. இது வந்துட்டு ஒரு அடியும் அரை அடியும் தான் அந்த கல் ஒன்றுக்காரனே அப்போ நம்ம ஒன்று கொண்டு செய்வோம்ண்ணே ஒன்று கொண்டு எந்த மாதிரி கட்டினா சரி. இப்போ உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ நான் லிஸ்ட் தந்து தானே அதில் இன்றைக்கு வேறு எதுவும்னா ஒரு நாள்லேயே முடிச்சிருவீங்களா? இன்றைக்கு வேலை தூங்கல இன்றைக்கு சாமான்லாம் இன்றைக்கு இல்லை நான் சொல்கிறேன் இப்போ ஒரு நாளில் செஞ்சு முடிக்கலாம். ஒரு நாள் முடிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் பொழுது படம் இங்கிலீஷ் அணுகி போட்டது. சீமெந்து 3 பேக்கெட், கான்கிரீட் கல் 55, சல்லி ஒரு லோட்,
அதை ஏற்றிட்டு வரணுமே அதான் இருக்கு. அதான் சல்லி ஏற்றிட்டு வரதுக்கே அவங்க 1700 எடுத்தவங்க அதெல்லாம் போடல இதில் நீங்கள். அதில் எல்லாம் சேர்த்து ஒரே தான் போட்டு கிடக்கு. 2000 ரூபா கூலி கொடுத்தா அவங்க சிமெண்ட் கல் மணல் கணக்கு அதை போட்டிருக்கீங்களா? ரேஷன் கூலி என்று கணக்குல இல்லை இல்லை அந்த ஏற்றுக்கூலி என்று ஓட்டிக்கணே ஏற்று கூலி என்று போட்டிருக்கு. மண் 2500 ஒரு லோட். அரை லோட்டா ஒரு லோட்டா? இல்லை லே மாஸ்டர் இதே மாஸ்டரில் ஒரு லோட். எக்ஸ்சேஞ்ச் போய் மேசன் லிஸ்ட் அவர் அனுப்பியிருந்தார் காட்டுறது என்ன. அதாவது அண்டைய அண்ணா வந்து அதை அளந்து எல்லாத்துக்கும் இந்த லிஸ்ட் அனுப்பியிருந்தவர் வந்து சரி. இப்போ இதுண்ட மொத்த கூட்டுத்தொகைக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு காசு இருந்தால் சரியா? சரி, உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் அப்படி ஏதாவது இருக்கா? இருக்கு. சரி, எனக்கு அக்கௌண்ட் நம்பரை போட்டுட்டு போங்க. நம்ம அந்த இது செய்கிறவங்களோட டிஸ்கஸ் பண்ணி விட உங்களுக்கு அந்த காசை திரும்ப போட்டு விடுவேன். நீங்கள் இப்போ பிரச்சனை இல்லை. போடுறா போடுங்க. உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருக்கு. பிரச்சனை இல்லை. அதான் நீங்கள் திரும்ப மெயினுக்கு போய் நடந்து எடுக்கணும். ஏன்னா அதோட இப்போ அவர் செய்கிறாருண்டா அவர் போட்டுறாரு. அவர் கணக்கணிக்கு அனுப்பிக்கிறது தானே இல்லாதானே. இல்லை அவர்கிட்ட அக்கௌண்ட்டில் போட்டுருவீங்க பிரச்சனை இல்லை. இவங்க போடுறது பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் வரல அங்கே போயிட்டு திரும்ப வரணும். இல்லை அதான் ஒன்று இருக்கு. கொடியே நிற்கிது தானே. ஆட்டோ சின்ன ஆட்டோக்காரர் வருவாங்க போயிட்டு சாமானெல்லாம் நீங்கள் தானே வேண்டுவீங்க. இப்போ மொத்தமாக அவங்ககிட்ட போட்டு எல்லாம் இப்போ நீங்கள் தானே செய்ய போகிறீங்க. அந்த சாமான் எல்லாம் சல்லி கல்லு கிடக்கு கிட்டத்துல. இப்போ இதில் அந்த மற்ற கல்லுக்கு போட்டிருக்கா? கல்லுக்கு போட்டுக்கோ. நீங்கள் அங்கே ஏற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டிங்க. சரி, ஓகே. அதுண்டு அதில் மொத்தம் கூட்டுதோட போட்டிருக்கோ. மொத்தம் கூட்டுதோட வருது. இங்கே இதில் திடீர் வடிவா படம் இந்த பக்கம் இது அப்படி முன்னுக்கு இந்த ரகத்தில் நான் வதைக்கிறது. இந்த முன்பக்கம் நாங்கள் அந்த இருந்து அடிக்கிறோம். இல்லை பார்வை பலத்துக்கு வச்சிருக்கு. இதனுடைய தெரியுது வேறு தெரியுது. சீமெண்ட் அடிக்கடி விலை கூடுது. என்ன மாதிரி தெரியாது. ஏற்ற இறக்கம் வருது என்ன. நீங்கள் இப்போ இதெல்லாம் எடுக்கைக்குள்ள அவங்கள்ட்ட இருந்து ஒரு பில் எடுத்தீங்கன்னு சொல்லி அதை இது தரைக்குள்ள வந்து சரிதானே. அப்போ நான் இப்போ போயிட்டு டிஸ்கஸ் பண்ணி போட்டு உங்கள்ட்ட அக்கௌண்ட்டோ உங்களுக்கு வேறு நம்பரில் தானே வந்தது அந்த வாட்ஸ்அப் நம்பரும் கூட இல்லை வேறு இல்லை மகள். அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ அவரோட கழிச்சு போட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லி பாட்டிக்கும் சொல்லி போட்டு என்ன மாதிரி இப்போ இன்றைக்கு பின்னரும் போட்டால் நீங்கள் நாளைக்கு வேலை செய்வீங்களா இல்லாட்டி நாளை? இல்லை நாளாண்டைக்கு தான் வேலை. நாளைக்கு வேலை இருக்கா உங்களுக்கு? நாளைக்கு அங்கே இது கொங்கிட்டு ஒன்று போடுவாங்க. முட்டெல்லாம் அடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த போட்டிக்கோ வேலை. இப்போ இன்றைக்கு வந்து எங்களுக்கு வேலைக்கு போகணும். வேலைக்கு போகணும். சரி, நாங்கள் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அதை செய்துட்டுறோம் சரிதானே. அது நீங்கள் யோசிக்கிறோம். இன்றைக்கு நான் என்ன பிரச்சனை எண்டாமையா எந்த விஷயமா இருந்தாலும் நேரடியாக வந்து பார்க்கணும். நாங்கள் ஒன்றை சொல்லிட்டு நீங்கள் ஒன்றை செஞ்சுட்டு இங்கே வந்து எங்களை வந்து அப்புறம் அதை பிழைச்சாப்புல ஒன்றும் தெரியாது. இது வந்து 7 அடி நீள்பமும் 5.5 அடி அகலமும் அப்படி வருவேன். அப்படிதான் இதை போட்டு கட்டினது. சரியா? அதை விட கூட வேணுமென்றாலும் பிரச்சனை இல்லை, போட்டு கட்டி தருது. பட் அங்கே நீங்கள் உங்கள்ட தானேப்பா நீங்கள் உங்களுக்கு ஓகே இல்லை இல்லை. எனக்கு நான் பிறகு சொல்றேன். சும்மா கிடந்த அம்மையாருக்கு காப்பணத்துல தாலி போடக்கே வேணாம் எனக்கு ஒரு பவுன். உங்களோட சந்தோஷமே எனக்கு சந்தோஷம். நீங்க 5 பேருமே எனக்கு ஒரு பெரிய ஒரு சோலை. இல்லை உண்மையாக அதை நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணணும். இல்லை அதில் வச்சு அதில் சரியா வரும். அதான் சொன்னேன் நீங்கள் செஞ்சது சரியானே. ஓகே, அப்போ நாங்கள் 2 கதைச்சி போட்டு அதை என்ன மாதிரி உங்களுக்கு அனுப்பிடுவோம். சரி சரி, ஓகே பார்ப்போம். உண்மையிலே வந்து அண்ணா நாங்கள் 2க்கு வருவோம்னு சொல்லி அவர் வேலையும் விட்டுட்டு வந்திருக்காரு. அதை தாண்டி வந்து கனகரத்துலேருந்து சைக்கிள் ஓடி வந்திருக்காங்க. சைக்கிளில் நான் வேலைக்கெல்லாம் போகிறோம். சைக்கிள்லாம் வேலைக்கு போகிறோம். எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு என்ன ஒரு 56 57 வயசு. எத்தனை வயசுல மேசம் வேலை தொடங்கினீங்க? நான் இயக்க கால பகுதியிலேயே அவங்களோட என்னென்று மேசம் வேலை தொடங்கிது அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு மேசன் தான். எவ்வளோ தூரம் போய் செய்வீங்க வேலையில்? இல்லைன்னா புதுக்குடி, முல்லைத்தீவு அதெல்லாம் போய் செஞ்சேன். என்ன தூரம்? எல்லாத்துலேயும் பஸ்ஸில் போய் வர்றது. விடிய வெள்ளனா நேரத்துக்கு பஸ்ஸில் போனால் அங்கே 9 மணி ஆகும் போகிறதுக்கு. தூரம் போய் பஸ்ஸில் நடுவு போய் வரையலான்னு சொல்லி தான் நிப்பாட்டின வேலை அங்கே தூரத்தில். இப்போ ஊருக்குள்ளே வேலை இருக்குது தானே. முன்ன 5 அளவுக்கு செய்கிறீங்க. புதுக்குடி பிள்ளையும் வேலைன்னா இந்த புதுக்குடிப்பும் போய் பஸ்ஸில் போய் வர்றது பிரச்சனை. ஏன்னா லைசன்ஸ் பிரச்சனை, சைக்கிள் நிற்கிது லைசன்ஸ் பிரச்சனை. லைசன்ஸ் எடுக்க இல்லையா நீங்கள்? லைசன்ஸ் எடுக்கு இனி தருவாங்களோன்ற ஒரு பிரச்சனை இருக்கு. கண் பார்வை பிரச்சனை இல்லை. கண் பார்வை பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை.
தருவாங்க, நீங்கள் எத்தனை தான் தருவாங்க, செக் பண்ணி பார்ப்பாங்க. உங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன். உழைச்சி வேலை இருந்தீங்க வெயிலில் இழந்து கஷ்டப்பட்டு. இப்போ நான் என்ன சொல்லுவேன், அப்போ எனக்கு 56 வயது ஆச்சு, நான் செய்கிற வேலை இப்போத்திய பொடிகள் செய்ய மாட்டேன். உண்மையான கதை. எத்தனை வயசுல நீங்கள் ஆரம்பிச்சீங்க? நீங்கள் ஐயக்க காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வயசு இருக்குமா? அப்போ எனக்கு என்ன ஒரு 18 வயது. மேசம் மேலே தொடங்கிட்டீங்க. அம்மா எவ்வளோ காலம் பார்த்தில. நான் இந்த தேசமே அங்கே இந்த கம்பெனிலாம் விளைஞ்சிட்டு இப்போ வேணாண்டு தூரம் பண்ணு இந்த வீட்டில் மாடுகள் இதுகள்லாம் நிற்கிது தானே, அதால் பராமரிக்கிறது வீட்டுக்கு எல்லாம் பிரச்சனை பிரியா தான் எல்லாம் நிப்பாட்டினேன். இதே தெரியும் பாட்டி உங்களுக்கு? ஓ சொந்தம். உங்களுக்கு சொந்தமா? எப்படி ஆள் பிரச்சனை இல்லையா? ஒரு அண்ணன் அப்படியா சித்தி உங்களுக்கு? அப்போ சித்தப்பா என்ன ஒரு ஹஸ்பண்ட்? அப்போ சொந்த சித்தப்பா. ஓ சரிண்ணா. அப்படின்னா நான் இன்றைக்கு ஒரு கதைச்சிட்டு அவங்களோட என்ன மாதிரி இது செய்கிறவங்களோட வந்து இன்றைக்கு உங்களுக்கு பின்னேறமாக தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன்னா. சரி, கன்ஃபார்ம் பண்ணால் நீங்கள் நாளே இன்றைக்கு அதை கண்டிப்பாக வந்து செய்யுங்க. சில டே நாளே இன்றைக்கு நாங்கள் வந்தாலும் வருவோம் இந்த. சரியாண்ணே, நீங்கள் இதை பிரிச்சு வச்சுத்தவங்களோ நல்லா செஞ்சு கொடுக்குறதுக்கு பிளான் செய்கிறது சொந்த பண்ண சொல்ல தேவையில்லை என்ன.